உசாமணி இருக்காது என்ன விலை? என்ன விலை? இதை கொண்டு என்ன செய்யறதம்மா? அதான் தும்ப வந்து பொரிச்சு பிரட்டை குழம்பு வைக்கலாம். அரிசி, கடலை, பயறு, உளுந்து, கச்சா, இவ்வளோத்தையும் வறுத்து கழுவி காய வச்சு வறுத்து திரிச்சு மாவாக்கு கட் பண்ணி ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நாம் எங்கே நிற்கிறோம்னா நெடுந்தீவு பிரதேச செயலகத்தில் நிற்கிறோம். ஏன் நாம் நெடுந்தீவு பிரதேச செயலகத்துக்கு வந்துக்கிறோம்டா, இங்கே வந்து நெடுந்தீவு மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த நோக்கமாக சமுர்த்தி அதிகார சபையால் வந்து நெடுந்தீவு உள்ளூர் சந்தை வந்து செய்கிறாங்க. இந்த நெடுந்தீவு உள்ளூர் சந்தையில் வந்து மிகவும் நியாயமான முறையிலையும் மிகவும் மலிவான முறையிலையும் மரக்கறிகளாக இருக்கட்டும் சரி, உள்ளூர் உற்பத்திகளாக இருக்கட்டும் சரி, கருவாடுகளாக இருக்கட்டும் சரி, சகல பொருட்கள் வந்து மிகவும் மலிவான விலையில இங்கே விற்கிறாங்க. அதாவது மருத்துவ குணமுடைய ஆவர்சம் பூவா இருந்தாலும் சரி, செவ்வர்த்தம் இதில் காய வச்சாலும் சரி, அதே போல மரக்கன்றுகள் நிறைய மரக்கன்றுகள் எல்லாம் இங்கே வந்து விற்பனை செய்யப்பட்டு இருக்கு. அதை விட உள்ளூர் தேங்காய் வந்து கொழும்புலேயே 1000 ரூபா சரியான விலையா போய் கொண்டிருக்கிற தேங்காய் வந்து நெடுந்தீவில் வந்து 200 ரூபா, 180 ரூபா, 220 ரூபா அப்படி இங்கே உள்ளூர் சந்தையில் வந்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அதே போல் வந்து சோடா வந்து 400 ரூபா விற்கிற சோடா டிஸ்கவுண்ட்ஸை போட்டு 350 ரூபாய்க்கு விற்பனை செய்கிறாங்க. மிகவும் நியாயமான முறையில் வந்து செய்கிறாங்க. அதே போல் உள்ளூர் கருவாடு வந்து அக்கா என்ன விலை கருவாடு? சூட கருவாடு வந்து நல்லெண்ணெயில் உள்ள சூட கருவாடு வந்து கிலோ 800 ரூபாய்க்கு விற்பனை செய்கிறாங்க. அதே போல் கட்டா கருவாடு, சுங்கங்கருவாடு, பாறைக்கருவாடு இப்படியான கருவாடுகள் வந்து என்ன விலை? 900 ரூபாய்க்கு விற்பனை செய்கிறாங்க. உண்மையாகவே மிகவும் இலங்கையிலே எங்கேயுமே கிடைக்காத ஒரு மிகவும் குறைந்த விலையிலான, அதாவது உப்புகள் சகலதைகளையும் அவர்கள் குறைவாக போட்டு நல்ல முறையில் விற்பனை செய்கிறார்கள். நெடுந்தீவில மிக பிரமாண்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் உள்ளூர் உற்பத்தி சந்தை கண்காட்சியில வந்து மிக புதிய பொருளாக புழுக்கோடிய லட்டு ஒன்று செய்திருக்கிறாங்க. உற்பத்தியாளர்கள்ட்ட புழுக்கோடிய லட்டு பற்றியும் அவங்க செய்திருக்கிற நீத்துக்காய் அல்வா பற்றியும் கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். கனகா பணியாரம் வெறும் 100 ரூபா, கிட்டத்தட்ட 10 பணியாரம் இருக்குது. ஒரு பணியாரம் வந்து 10 ரூபாய் என்ற விலையில கனகா பணியாரம் நெடுந்தீவில உள்ளூர் உற்பத்தி. உண்மையாக ஆரோக்கியமான ஒரு சாமான், கிடைக்காது, தேடினாலும் கிடைக்காத செல்வங்கள் என்ற மாதிரி நெடுந்தீவில இந்த கனகா பணியாரம் உண்டு. அதேபோல வந்து லிவிஷனா செம்பருத்தி பூ, உண்மையாவே இது வந்து செவ்வர்த்தம் பூ வந்து சொன்ன மாதிரி தலைமுடி வளர்றதுக்கும் அதே போல சுகர் இருக்கு. குழந்தை பிள்ளைகளுக்கு வந்து வயிற்றால போறதுக்காக சுடுதண்ணியில கற்கண்டு போட்டு மறுக்கிறது, தண்ணிக்குள்ள மறுக்கிறது. அது மிகவும் ஒரு மூலிகையான ஒரு சாமான். இவங்களோட போன் நம்பர் இதுல இருக்குது, அதுல நான் போட்டு விடுறேன். தேவையான நெடுந்தீவில இருக்கிற உள்ளூர் உற்பத்திகள் எடுக்கணும்னு நினைச்சா அந்த அவரோட போன் நம்பர் இதுல இருக்குது. பிரியோசனமான ஒரு சாமான். கட்டாயம் நெடுந்தீவில இருந்த ஆக்களும் சரி, புலம்பெயர்ந்த ஆக்களும் சரி, கட்டாயம் இதை வந்து வேண்டும். அதே போல ஆவாரம்பூ
ஆவாரம் பூ வந்து ஆவாரம் பூ இது லிவிஷனா ஆவாரம் பூ வந்து இது விற்கிறாங்க. இதுவும் சுவருக்கு நல்ல இன்னும் நிறைய ஒரு பியூசமான சாமான். கட்டாயம் ப்ரெஷருக்கு நல்ல கட்டாயம் வாங்க வந்து கட்டாயம் வேண்டுங்க. மிகவும் ஒரு பாத்திரமான நெடுந்தீவின் ஒரு படைப்பு. அதுபோல புதிய ஒரு நெடுந்தீவில புதிய ஒரு தயாரிப்பு நீத்துக்காக, அதாவது நெடுந்தீவிலே உற்பத்தி செய்யப்பட்ட நீத்துக்காய்களை சின்ன சின்ன துண்டுகளை வெட்டி சீனியும் நீத்துக்காய்கள் நீத்துக்காய் செய்திருக்காங்க. இந்த பக்கெட்ல விலை வெறும் 100 ரூபாய். கட்டாயம் புழுக்கோடியல் லட்டு. இந்த புழுக்கோடியல் லட்டுன்றது புழுக்கோடியல் மாவை துவைச்சு அவிச்சு மாவை துவைச்சு சீனி ஏலக்காய் கச்சான் புழுக்கோடியல் லட்டு நெடுந்தீவிலே செய்யப்பட்ட ஒரு தரமான ஒரு சாமான். கட்டாயம் எல்லாரும் வாங்க வேண்டியது. வெறும் 100 ரூபாய். இந்த 5 லட்டு உள்ள 4 லட்டு உள்ள பேக்கெட் வந்து வெறும் 100 ரூபாய். இதுபோல தேங்காய் பூ அல்வா. தேங்காய் பூ அல்வா வந்து 80 ரூபாய். நெடுந்தீவிட அடுத்த சந்ததி இதெல்லாம் பார்க்குமான்னு கேட்டா நிச்சயம் கேள்விக்குரியான ஒரு சாமான். அதுகளுக்கு பிரதானமானது. வெளிநாட்டுக்காரர் விரும்பி வேண்டது ஒன்றும் விடாது. அதான் தும்ப வந்து பொரிச்சு பிரட்டை குழம்பு வைக்கலாம், வதக்கி போட்டு குழம்பு வைக்கலாம். கருணக்கிழங்கு புளி எல்லாம் புளி தூள் எல்லாம் ஊற்றி 100 ரூபா. தேங்காய் எண்ணெய் விலையம்மா? தேங்காய் எண்ணெய் விலை 150 ரூபா, 150 ரூபா, 150 ரூபா. உண்மையாவே நெடுந்தீவோட உள்ளூர் உற்பத்தி வந்து மிகவும் தரமான உற்பத்தி. அதுபோல நெடுந்தீவுக்கு கட்டாயம் வார சுற்றுலாவிகளா இருந்தாலும் சரி, நெடுந்தீவுக்கு வார
நெடுந்தீவுல இருக்கிற மக்களா இருந்தாலும் சரி கூட எல்லாருமே ஆரோக்கியமான உணவுகளை தான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க. முடிஞ்ச அளவு நெடுந்தீவுல இருக்கிற மக்களும் இதை பார்க்குற புலம்பெயர்ந்த உறவுகளும் கட்டாயம் நெடுந்தீவுல இருக்கிற உள்ளூர் உற்பத்திகளை நீங்க கொள்வனவு செய்வீங்க. ஏனென்றா எதிர்கால சந்ததிக்கு இந்த உள்ளூர் உற்பத்திகள்லாம் மிகவும் பிரயோசனமான ஒரு விஷயம். அதாவது எதிர்காலத்துல நம்ம சந்ததி வந்து நல்ல திடகாத்திரமான சந்ததியாகவும் ஆரோக்கியமான சந்ததியாகவும் எதிர்கால நம்ம குழந்தைகள் ஆரோக்கியமா இருக்கிறேன்னா முடிஞ்ச அளவு உள்ளூர் உற்பத்திகளை வந்து அவர்கள் சாப்பிடணும். உள்ளூர் உற்பத்தி பொருட்களை கூட வந்து சாப்பிட்றதா நல்ல. அதுபோல இந்தியாவில் ஒரு கடையில செவ்வரத்தம்பு வத்தல் ஒன்று வச்சிருக்கிறாங்க. அதாவது இந்த செவ்வரத்தம்பு இது வந்து 150 ரூபா. மிகவும் ஒரு தரமான ஒரு சாமான் இது. அக்கா இந்த செவ்வரத்தம்பு இதுல என்ன கதை? இது வந்து சுவருக்கு குடிக்கலாம். தேங்காய், அதாவது தலைக்கு வைக்கிற தேங்காய் எண்ணெயில போட்டு இந்த செவ்வரத்தம்பு இதை வச்சா தலைமுடி கூட வளரும். அதாவது பெண்களுக்கு கட்டாயம் தேவையான ஒரு விடயம். அதிகளவான தலைமுடி வளர்க்கணும்னா செவ்வரத்தம்பு வத்தல். அதாவது நாம வீடுகள்ல நம்ம மரங்கள் இருக்கு, நாம ஒன்னாலுமே வேண்டி எடுத்து காய வச்சு செய்ய போறது இல்லை. இங்க வாங்க வெறும் 150 ரூபாய். கட்டாயம் அதை போல இந்த ஆவரசம்பூவை காய வச்சு அதாவது பொதி செய்து வைக்கிறாங்க. வெறும் 200 ரூபாய் இந்த பக்கெட். அதாவது சல்ஃபர், கொலஸ்ட்ரால், சுகர் ஏனைய நிறைய வருத்தங்களுக்கு வந்து இது ஒரு பிரயோசனமான சாமான். நெடுந்தீவிர உள்ளூர், அதாவது நெடுந்தீவிர இருக்கிற வளங்களை கொண்டு நெடுந்தீவிர வந்து நிறைய மூலிகைகள் இருக்கு. அதுபோல ஆவரசம்பூ பூவை வந்து பவுடர் ஆக்கி ஆவரசம்பூ பவுடர் விற்கிறாங்க. வெறும் 100 ரூபாய். அதாவது இதை வந்து சுடுதண்ணியில 2 ஸ்பூன் போட்டு சீனி ஒன்றுமே போடாம இதை குடிச்சா உண்மையாவே சல்பம் எது பண்றது ஆயுர்வேத வைத்தியம் உண்மை. ஒரு ஆளா வணக்கம். நாங்கள் இந்த நெடுந்தீவுல உள்ளூர் உற்பத்தி முயற்சியாளர் இதில் இன்றைக்கு நாங்கள் இந்த முயற்சி பொருட்கள் சந்தை கடையாக நான் நடத்திட்டு வரேன் ஒரு குறைஞ்ச ஒரு 10-15 வருஷமா. அந்த வகையில் இன்னைக்கு நெடுந்தீவு பிரதேச செயலகமும் நெடுந்தீவு சமுத்தி இணைக்கிழமும் எல்லாம் இணைந்து நெடுந்தீவு உற்பத்தியாளர்கள் முயற்சியாளர்களின் உற்பத்தி பொருட்களில் இது 2 நாள் தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு 2 நாள் நிகழ்வாக நடைபெறுகின்றது. இன்றும் நாளையும் இந்த நிகழ்வாக இப்போது எங்களது உற்பத்தி பொருட்களை காட்சிப்படுத்தி மக்கள் வந்து சந்தை வாய்ப்பில் உள்ள ஒரு சில பொருட்களை தங்களுக்கு தேவையான பொருட்களை பெற்று செல்கிறார்கள் என்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. மீண்டும் எங்களது இந்த முயற்சிகளை வெளிக்கொண்டு வரும் நெடுந்தீவு பிரதேச செயலர் அவர்களுக்கும் சமுத்தி சங்க திணைக்கள உத்தியோகத்தர் மற்றும் பணிபுரியும் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த நெடுந்தீவில் மனோன் உள்ளூர் உற்பத்தி என்று கொண்டு செய்து வருகிறேன். குறைஞ்ச ஒரு 10-15 வருஷமாக. உங்களுக்கு தேவைப்படும் பொருட்கள் நெடுந்தீவின் உற்பத்தி பொருட்கள் என்ன வேண்டுமென்னாலும் எங்களிடம் தொடர்பு கொண்டால் உங்களுக்கு உரிய இடங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம் என்பதையும் கூறிக்கொள்கிறேன். நன்றி. மிக அதிகளவான சுற்றுலாவிகள் வந்து நெடுந்தீவு உள்ளூர் சந்தையை பார்க்கறதுக்காண்டி வந்திருக்கிறாங்க. வந்து நிறைய பொருட்களை கொள்வனை செய்யறத நாம கண்ணூடாக காணக்கூடியதா இருக்குது. அதாவது நெடுந்தீவுக்கு வந்த சுற்றுலா பயணிகள் வாகன சாரதிகளின் வழிநடத்தலோட இங்க உள்ளூர் உற்பத்தி சந்தை நடக்குதுன்னு கேள்விப்பட்டு மிகவும் நியாயமான பொருட்களை தற்போது கொள்வனை செய்து கொண்டிருக்கிறார்கள். யோசிக்காதீங்க.
இப்படி அந்த விலையில் விலையில் என்ன அப்போ அது